சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் ஆடித்தெப்ப திருவிழாவை காண குவிந்த பக்தர்கள் கூட்டம். இனி விரிவான செய்தி. கடந்த 5 நாட்களாக ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருத்தணியில் முருகப்பெருமானை தரிசிக்கவும் தெப்பத் திருவிழாவை காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நேற்றைய தினம் கடைசி நாள் தெப்பத் திருவிழா என்பதால் இந்த விழாவை காண திருத்தணி நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி நகருக்கு வருகை புரிந்து தெப்பத் திருவிழாவை கண்டு ரசித்தனர். மேலும் திருவிழாவை முன்னிட்டு திருத்தணியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பல்வேறு பொருட்களை வாங்க பெண்கள் அலைமோதினர். ஒருபுறம் தெப்பத் திருவிழாவை தரிசிக்கவும் மறுபுறம் கடைகளில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் பெண்கள் குவிந்த காரணத்தால் திருத்தணி நகரம் மக்கள் கூட்டத்தால் அலைமோதியது. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா எந்தவிதமான அசம்பாவிதங்கள் நிகழாமல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி கிருத்திகை விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், இணை ஆணையர் அருணாச்சலம் ஆகியோர் தலைமையில் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். அதேபோன்று கோவில் வளாகத்திலும் நகரம் முழுவதும் குப்பைகள் சேராமல் உடனுக்குடன் குப்பைகள் அகற்றப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை திருத்தணி நகராட்சி நிர்வாகம், நகராட்சி தலைவர் சரஸ்வதி பூபதி தலைமையில் சுகாதார பணிகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 5 நாட்களாக விழாக்கோலம் பூண்டிருந்த திருத்தணி நகரம் இன்று சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது. இப்போ நம்ம திருத்தணி வந்துக்கிறோம். திருத்தணி ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா மிக சிறப்பாக கடந்த 3 நாள் நடைபெற்றது. இன்று 3வது தெப்பம். அது இந்த தெப்பம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில திருத்தணி மக்களுடைய அனைத்து மக்களுக்கு கண்டிப்பாக ரசிப்பதற்காக திருத்தணி பகுதியிலே இந்த தெப்பத் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப வந்திருக்கின்ற அந்த பொதுமக்கள் எல்லாம் மேலிருந்து இந்த தெப்பத் திருவிழா சிறப்பாக பார்த்துவிட்டு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இங்க பார்த்து ஆடி கிருத்திகை வந்து எப்படி பார்த்தா திருத்தணியில கடைகள் வந்து சிறப்பாக இருக்கும். வழி நிறுத்த கடைகள் தான் உள்ளது. இங்கிருந்து அடிவாரத்திலிருந்து முருகன் கோவில் செல்கின்ற வரையிலும் கடைகள் தொடர்ந்து வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த கடையிலே பல்வேறு பொருட்கள் உள்ளன. பொதுமக்கள் முருகனை தரிசித்து பவனப்பொய்கை குளத்திலே அங்கு தெப்பத்தீவை கண்டுவிட்டு அங்கிருந்து நேராக இந்த கடைகளை பார்த்து கொண்டு இல்லைகளை செல்கின்றனர். அந்த காட்சி தான் பார்க்கிறோம். தினம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த நாள் வந்து நீங்க நீங்க தெப்பத்தை பார்த்தீங்களா? அது எந்த நாள் வந்து நீங்க நீங்க தெப்பத்தை பார்த்தீங்களா? அது கருத்து சொல்லுங்க.